கோபாலகிருஷ்ணன். நாங்கள் கோவை மாவட்டம் போத்தூன்செட்டிப்பாளையம் தேகணிங்கிற கிராமத்தில் வந்திருக்குறோங்க. நாங்கள் 10வது வருஷம் முடிஞ்சு 11 வருஷமாக விநாயகர் சதுர்த்தி ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அதுக்காக விநாயகர் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்காக வந்திருக்குறோங்க. நாங்கள் கோயம்புத்தூர் செல்வூரத்தில் விநாயகர் பர்ச்சேஸ் பண்ணுவோம். எல்லா விநாயகரும் நல்லாயிருக்கும், ரேட்டும் கம்மியாக தான் இருக்கும். வருஷம் வந்து நியூ கலெக்ஷன் கொடுத்துட்ருக்காங்க. டிசைன்ஸ் எல்லாம் நல்லா இருக்குங்க. அதே மாதிரி வருஷம் வந்து ரேட் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. மற்றபடியெல்லாம் வந்து நல்லா இருக்குங்க. சார் வணக்கம், என் பேர் யோகானந்தம். சுயம்பு ஆர்ட்ஸுங்கிற கம்பெனி பேரில் வந்து இந்த விநாயகர் சிலை தயாரிக்கிற பணியில் வந்து அப்பா காலத்துலேருந்து ஈடுபட்டுருக்கோம். இந்த வருஷம் வருகிற செப்டம்பர் 13ஆம் தேதி விநாயகர் சதுர்த்தி கொண்டாடப்பட இருக்குது. அதுக்காக வந்து நாங்கள் இந்த ஒரு 3 மாதம் 4 மாதமாக வந்து விநாயகர் சிலை தயாரிக்கிற பணியில் ஈடுபட்டிருக்கோம், நைட்டு மகளுமா. ஸோ இப்போ வந்து இன்னும் 1 மாதம் இருக்கிற நிலமையில் உங்களுக்கு விநாயகர்கள் பாதி வந்து வண்ணம் தீட்டி முடிச்சிட்டோம், இன்னும் பாதி வண்ணம் தீட்ட வேண்டியது இருக்குது. இப்போ இந்த வருஷம் புது வரணும் பார்த்திங்கன்னா, பசங்கள் விரும்புகிறத பார்த்திங்கன்னா விநாயகர் 6 பேக்கில் இருக்கிறது ரொம்ப விருப்பமாக வர்றாங்க. போன வருஷமே விருப்பம் தெரிவிச்சிருந்தாங்க, 1-2 மாடல் பண்ணியிருந்தோம். இந்த வருஷம் கொஞ்சம் நிறைய மாடல் அது பண்ணியிருக்கோம். இளைஞர்கள் விரும்புகிறது தான் இப்போ ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்குது எல்லாமே. ஸோ அதனால் வந்து சிவன் வந்து 6 பேக்கில் இருக்கிற மாதிரி விநாயகர் பண்ணியிருக்கோம். அது நல்ல வரவேற்பு இருந்துகிட்ருக்குதுங்க இப்போது. அதே மாதிரி இப்போ பல வெரைட்டிஸ் இருக்குங்க. இந்த வாகனத்தில் பார்த்திங்கன்னா மயில், அன்னம், காளையில் வர்றது, எலி மேலே வர்றது, புலி, சிங்கம், இந்த மாதிரி எல்லா வாகனங்களும் பெரும்பாலும் வந்துடும். அதே மாதிரி தாமரையில் வர்றதாகட்டும், அப்புறம் பாகுபலி விநாயகர் ஆகட்டும், அந்த மாதிரி மங்கள விநாயகர் உருவம் பெருசாக இருக்கிறதாகட்டும், குதிரையில் வர்றதாகட்டும், அந்த மாதிரி பல வடிவங்களில் வந்து வித்தியாசமான மாடலில் பண்ணிகிட்ருக்கோம். 3 அடியிலிருந்து உங்களுக்கு 10 அடி வரைக்கும் நாங்கள் காகிதக்குள்ளில் பண்ணுறோம். அது போக அந்த 2 அடி வரைக்கும் களிமண்ணில் பண்ணுறோம், வீட்டில் வச்சு பூஜை பண்ணுறதுக்கு. ஸோ இதெல்லாமே வந்து வண்ணங்கள் பார்த்திங்கன்னா ஈகோ ஃப்ரெண்ட்லி மெத்தடில் தான் பண்ணிகிட்ருக்கோம். எந்த இயற்கைக்கும் கேடு விளைவிக்காத வண்ணம் தான் பண்ணிகிட்ருக்கோம். இந்த வேலை நடந்துகிட்ருக்கு. ஆர்டர் 1-2 வந்துட்டுருக்கு. இன்னும் 1 மாதம் இருக்கிற நிலமையில் இனிமேலும் இன்னொரு 10 நாள் போச்சுனாலும் இன்னும் கொஞ்சம் வேகம் அதிகரிக்கும் ஆர்டர் ஆகிறதுல. கடந்த காலங்களுக்கு இப்போ உள்ள ரேட்டு என்ன வித்தியாசம்? ஆனால் ரேட்டுன்னு பார்த்திங்கன்னா எங்கள் தொழிலில் பார்த்திங்கன்னா காம்படிஷன் கொஞ்சம் எல்லா தொழிலும் இருக்குது. இதே போல் இந்த தொழிலில் காம்படிஷன் அதிகமாக இருக்கிறதுனால லாஸ்ட் இயரை விட இந்த வருஷம் ரேட்டு வச்சு விற்க முடியாத நிலமை தான் இருக்குது. போன வருஷம் ஒரு 10,000 ரூபாய்க்கு விற்றோம்னா இந்த வருஷம் 9,000 ரூபாய்க்கு தான் விற்க வேணும். ஆனால் விலைவாசி எல்லாம் கூட தான் இருக்குது. காம்படிஷனுங்கிறதுனால அது கொஞ்சம் இதாக தான் இருக்குது.